சென்னை மவுண்ட் ரோட் ஜிபி ரோடு அருகே பார்டர் தோட்டம் பகுதியில் வரிசையாக பழைய இரும்பு மற்றும் வாகன டயர் கடைகள் உள்ளன. 150க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தன. திங்கட்கிழமை நள்ளிரவில் எதிர்பாராத விதமாக இந்த கடைகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு கடையிலிருந்து அடுத்தடுத்த கடைகளுக்கும் தீ பரவியது. இந்த தீ விபத்தில் 70 முதல் 80 கடைகளில் இருந்த மொத்த பொருட்களும் சாம்பலாகின. பல கட்டுமானங்கள் இடிந்து தரைமட்டமாகின. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடிதான் தீயை அணைத்தனர். வியாபாரிகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அரசு சரிகட்ட வேண்டும் என்று வியாபாரிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் எந்த அதிகாரியும் சம்பவ இடத்தை பார்க்க வரவில்லை. ஆத்திரமடைந்த வியாபாரிகள் அந்த பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாரிடம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்று வியாபாரிகள் கூறினர். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஒரு 150 குடும்பங்கள் நடுத்தரவுல நிக்குது. வாழ்க்கை ஆதாரமே போச்சு சார். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அவன் என்ன பண்றதுங்கிற கண்டிஷன்ல இருக்கு. பில்டிங் சார், ஒரு ஜீ பிடிச்சா பொருள் எரியும் பார்த்துருக்கிறேன். கட்டடம் இடிஞ்சு விழுந்து பார்த்துருக்கீங்களா? பூரா கட்டடம் இடிஞ்சு போச்சு சார். அதுக்கு அரசாங்கத்திட்ட நாங்க யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்க யாருக்கிட்ட சொல்ல முடியும்? காலையில முடிச்சு நாங்களும் 17-18 மணி நேரம் வெயிட் பண்ணி வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். கண்ட்ரோல் பண்ண முடியல சார். நாளை காலை அவங்க சோறாக்கிறதுக்கு பணத்துக்கு எங்க சார் போவோம்? எல்லாம் அனுமதியாச்சு. இதுல 65% 3ல 2 பக்கம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அழகா பேசுங்க. கிட்டத்தட்ட 80லிருந்து 100 கடைகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. எந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் இங்கே வரவில்லை. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் வந்து எங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார்களே ஒழிய அரசாங்கத்தில் இருந்த இம்மி அளவு கூட எங்களுக்கு அனுசரணையாக யாரும் வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 80 கடைகள் குறைந்து எரிந்து விட்டன. கட்டடங்கள் உருக்குலைந்து விட்டன. கிட்டத்தட்ட 20லிருந்து 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடங்களும் பொருட்களும் சேதாரமாகிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் அந்த காவல்துறை தான் வந்ததே ஒழிய அரசாங்க இயந்திரங்கள் இங்கே வரவே இல்லை. கார்பரேஷன் அதிகாரிகள் இங்கே வரவில்லை. இந்த சென்னை மாநகரத்தின் மையப்பகுதியில் இருக்கின்ற இந்த இடத்திற்கே இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் வரவில்லை என்றால் ஒதுக்குப்புறமாக எங்கேனும் இந்த விபத்துகள் நடந்திருந்தால் அவருடைய கதி என்ன? எதிர்பாராத முறையில் எங்களுடைய உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் உயிர் சேதம் மட்டும் ஏற்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 50 பேர்கள் இங்கே காலமாகி இருப்பார்கள். அவரெல்லாம் தொண்டை காணாம் துணியை காணாம் என்று வடமாநிலத்தவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவரெல்லாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டார்கள். அப்படி நீங்கள் 50 பேர் இறந்தால் தான் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய வியாபாரிகளுடைய வாழ்க்கை என்னாவது? நாளைக்கு வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் நாங்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஊடகங்கள் செல்ல வேண்டாம் என்று யாரோ தடுத்ததாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இந்த ஊடகங்கள் ஏன் வரக்கூடாது என்று யார் தடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை இழந்து முதலை இழந்து நாளைக்கு நிலைமை என்ன என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய, வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஊடகங்களை கூட நீங்கள் வரவிடாமல் தடுத்தீர்கள் என்றால் இந்த வியாபாரிகள் தூக்கு போட்டு சாவதை தவிர வேறு வழியா இல்லை. ஒவ்வொருவருடைய ஆதங்கள் எல்லாம் எப்படி சொல்லுவதென்றே வார்த்தை இல்லை. இன்றைக்கு எங்களுடைய டிசி அவர்கள் வந்து அனுசரணையான வார்த்தைகள் சொன்னதால் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர் எங்களுக்கு கொடுத்துக்கின்ற உத்தரவாதத்தை ஏற்று எங்களெல்லாம் கலந்து செல்லுகின்றோம்.